என் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 82,200 ரூபாய் யாரும் திருட்டிட்டாங்க சார். யாருன்னு தெரியல. அவர் மாற்றத்தினால என்னால கால் வலி தாங்க முடியல சார். டெய்லி இவ்வளவு மாத்திரையும் போட்டாதான் சார் எனக்கு வலி இல்லாம இருக்கும். இதுக்காக நான் கஷ்டப்பட்டு சேர்த்த காசை யாரும் திருட்டிட்டாங்க. யாருன்னு தெரியல. நான் எதுவுமே ஓடிபியும் சொல்லல. நான் எதுவும் லிங்க்கும் டச் பண்ணல சார். நான் எப்பயும் போல உட்கார்ந்து இருக்கும் போது SMS மட்டும் வந்துச்சு, என் பேங்க்ல இருந்து காசு எடுத்துட்டாங்கன்னு. சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அலட்சியப்படுத்துறாங்க. மீண்டும் எழுந்து நடக்க வேண்டும் என்று வங்கியில் என்னால எங்க அம்மா கூட சரியா காணிச்சுக்க முடியாது. எங்க அம்மா ஊர்ல இருக்காங்க. நம்ம சமையல் பண்ணு, எனக்கு சமையல் பண்ணாலும் 3 நாளைக்கு ஒரு தடவை தான் சார் சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இங்க தனியா தான் சார் இருக்கேன். என் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 82,200 ரூபாய் யாரும் திருட்டிட்டாங்க சார். யாருன்னு தெரியல. சிறுக சிறுக சேமித்த 82,000 ரூபாய் பணம் மாயமானதாக 1.5 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இந்த 2 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா நான் இங்க லிப்ட் மேனா வேலை பார்க்கிறேன். அந்த வர்ற வருமானத்தை வச்சு எங்க அம்மாவும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் ஏதோ இந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்காக சேர்த்து வச்சுக்கிட்டீங்க சார். கண்ணீர் விட்ட மாற்றுத்திறனாளி நான் எதுவுமே ஓடிபியும் சொல்லல. நான் எதுவும் லிங்க்கும் டச் பண்ணல சார். நான் எப்பயும் போல உட்கார்ந்து இருக்கும் போது SMS மட்டும் வந்துச்சு, என் பேங்க்ல இருந்து காசு எடுத்துட்டாங்க. சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அலட்சியப்படுத்துறாங்க. லிஃப்ட் ஆபரேட்டராக 2 வருடம் பணியாற்றி சேமித்த பணம் மாயமாக்கி போன அவலம். தன் காலை சிகிச்சை செய்யவும் அம்மாவுக்கும் பணம் அனுப்பிய மனிதனுக்கு நேர்ந்த ஓர் சோக சம்பவம். வடமாநில நபரின் வங்கி கணக்குக்கு தவறுதலாக சென்ற பணத்தை அவர் செலவழித்து விட்டதால் குழப்பத்தில் தவிக்கும் போலீசார். என்ன நடந்தது? The Great KFC Festival புதிய பீட்சா மீல் flat $299 சிக்கன் டாப்பிங் மட்டுமில்ல, பீட்சாவே சிக்கன் தான்.